இந்த ஆலயத்துல குரு வருளும் உண்டு, திருவருளும் உண்டு. இது ஆலயத்துக்கு தொடர்ந்து வரக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். குரு பார்க்கில் கோடி நன்மை. குரு அருள் இருந்தால்தான் திருவருள் தெய்வத்தின் அருள் பரிபூரணம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும், இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, இது பாத்தீங்கன்னா 28 ஆண்டுகளாக இந்த பணிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த லாக்டவுன் 2 வருஷம் தான் பண்ண முடியாம போயிடுச்சு. மற்றபடி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த ஆலயத்துல சத்ரு சம்ஹார ஹோமம் நடந்துட்டே தான் இருந்தது. இப்போ உங்களுடைய துயர்கள் தீரணும், உங்க வலிகள் போகணும், உங்க கஷ்டங்கள் விலகணும், வாழ்க்கையில மென்மேலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கணும்ன்றதுக்காக போன மாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கடன் நிவர்த்தி யாகம் குருவினுடைய அருளோடையும் திருவருளினுடைய அனுகிரகத்தினாலேயும் நடத்தப்பெற்றது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்வ வளம். ஒரு மனிதனுக்கு பணம் இல்லைன்னா பிணத்துக்கு சமம். காரணம் எதனாலன்னா, கூட இருக்கக்கூடிய நட்பாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதே நேரம் உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் எதில் தராங்கன்னா அவங்க வசதி வாய்ப்புகளை வைத்து தான் தராங்க. மனசனுடைய ஒரு நல்ல குணங்களை யாரும் இந்த கலியுகத்துல மதிக்கிறதே கிடையாது. என்ன இருக்கு அவங்க கிட்டன்றது அதை பொறுத்து தான் எல்லாமே. ஒவ்வொரு தாய் தகப்பனும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளுடைய நிலைகளை மாற்றணும், அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்கணும், ஏற்றங்களை கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்காக மட்டும்தான் குருவினுடைய அனுகிரகத்தோட, அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பௌர்ணமி, செல்வ வளம் தரக்கூடிய அனைத்து விதமான லட்சுமிகளுக்கும் அனைத்து விதமான தேவதைகளையும் அழைத்து உங்களுக்காக வேண்டி, அதுவும் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தின் பீடாதிபதி பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகள், அவர் அங்க புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா நீங்க சாதாரணமா பார்க்க முடியாது. இங்க ஈஸியா அவர் சொல்லக்கூடிய மந்திரங்களையும் அவர் பண்ணக்கூடிய பூஜை முறைகளையும் நீங்க பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. போன மாசம் பண்ணக்கூடிய அந்த பூஜைகளை அவரால் கலந்துக்க முடியாம போயிருச்சு. நாம பண்ணோம். மாதம் மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பூஜைகளை முடிவு பண்ணி இருக்கோம். குருவருளும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும், திருவருளும் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி பல பூஜைகளை இங்க செய்ய முடியும். நீங்க எல்லாருமே இங்க பேர் கொடுங்க, உங்களுக்கு தகவல் கொடுப்போம். அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லகரி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான மந்திரங்கள் உபதேசம் பண்ணப்படும். நீங்க இல்லத்திலயும் பண்ணலாம். இந்த ஆலயத்துல இது என்ன, இது தாய் வீடு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்க பேதம் கிடையாது. இது உங்களுடைய தாய் வீடு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்திர உபதேசங்களும், அதே நேரம் தெய்வீக நாட்டத்துல விருப்பம் உள்ளவங்க இந்த இடத்துல நீங்க சேவை கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து புவனேஸ்வரிக்கும் சரி, மற்ற தேவதைகளும் செய்யலாம். அது இல்லாம பொது நிகழ்ச்சிகள் நாங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள்லாம் நீங்க கிட்ட இருந்து எல்லாமே பண்ண முடியும். விருப்பம் உள்ளவங்க, உறுப்பினரா சேரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இங்க பேரு கொடுத்து போட்டோ, ஐடி கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நாங்க கார்டு கொடுத்துருவோம். இது உங்களுக்கு ஒரு விசேஷங்களுக்கு நீங்க முன்னின்று செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்க திருமண நாள், பிறந்த நாள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க இங்க சங்கல்பங்கள் பண்ணிக்கலாம், அர்ச்சனைகள் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஒரு வழிகள் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ தொடர்ந்து 3 ஆண்டுகள் சங்கல்பம் செய்து போயிட்டு இருக்கு சண்டியாகும். காலையில அம்பாளுக்கு விசேஷமான அபிஷேகங்கள். அபிஷேகம் முடிச்ச உடனே இந்த இடத்துல பகலாமுகி, சூலினி துர்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரித்திங்கரா, சரபர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விவாத விஜய கணபதி. இன்னைக்கு சொத்துக்கள் பல கேஸ்ல இருக்கு. காரணம் இல்லாம பல வம்பு வழக்குகளை மாட்டி அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி இருந்தா நம்ம ஓரளவுக்கு விலகி போக முடியும். கண்ணுக்கு தெரியாத முதுகுல குத்தக்கூடிய எதிரிகள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட எதிரிகள்ல இருந்து நம்ம காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் அனைத்திற்கும் இங்கே காலையில யாகம் நடக்குது. சாயங்காலம் சொல்லி பார்க்கும்போது 5 to 8 மணி வரைக்கும் சண்டி யாகம் நடக்குது. 700 ஸ்லோகங்கள், 13 அத்தியாயம் இந்த இடத்துல அம்பாளுக்கு தேவி மகாத்மியத்தினுடைய அந்த இதுல இங்க யாகம் நடக்குது. இது குருவினுடைய சங்கல்பம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வரிசையா போட்டோ இருக்கும். உங்க எல்லாருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. முதலாவதா பாத்தீங்கன்னா ஜர்ஜி சுவாமிகள், 2வது சிவம்பிரகாஷர், 3வது சாந்தானந்தர், 4வது பிரணவானந்தர். 3 பேரும் அதாவது சித்தி ஆயிட்டாங்க. 4வது இருக்கக்கூடிய இன்னைக்கு புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தை இன்னைக்கு நடத்தி கொண்டு பல ஆசிரமங்களை தன்னுடைய கண்காணிப்புல பல வளர்ச்சிகளோட பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பிரணவானந்தர் இந்த இடத்துல இருக்காரு.
பெரும் பாக்கியம். ஏன்னா தத்த பரம்பரை, அவதூத பரம்பரையை சார்ந்தவர். அவரை பார்த்தாலே போதும் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் விலகும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த இடத்துல நீங்க எல்லாம் சந்திக்கிறீங்க. பூஜைகள் செய்து உங்களுக்காக பிரசாதங்கள் இந்த இடத்துல எடுத்து வைத்திருக்கோம். ஆத்மாத்தமா அதை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க. தாயார் சொல்லியிருக்கா, புவனேஸ்வரி யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட புவனேஸ்வரியினுடைய படத்தை உங்களுக்கு பூஜை பண்ணி கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்கேயுமே நீங்க வாங்க முடியாம கிடைக்காத ஒரு அபூர்வமான பொருள் டைகர் ஐசன், அதை சோழின்னு கூடியது. அந்த சோழியை உங்களுக்காக நாங்க தரோம். அதை பணம் புழங்குற இடத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த யாகங்கள்ல கலந்துக்கங்க. உங்களுக்கு தகவல்கள் நாங்க கொடுக்கிறோம். உங்க பேர், அதுக்கப்புறம் நம்பரை கொடுங்க. நான் சொன்ன மாதிரி சேவை செய்ய விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய டீட்டெயிலை இங்க கொடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான அனுமதியும் இங்க உண்டு. ஏன்னா காரணம் எதனாலன்னா, இந்த கலியுகத்துல நல்லா இருன்னு சொல்றதுக்கே இன்னைக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு இத்தனை பேரும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுக்காக மட்டும்தான் இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே இங்க எல்லாம் பூஜைகள் போயிட்டு இருக்கு. அமர்ந்திருக்கக்கூடிய பிரணவானந்தர் சண்டையின் சக்கரவர்த்தினே சொல்லலாம். ஏன்னா அவர் குருவினுடைய வழியில இன்றளவும் செவ்வனே செய்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகான். அவர் சன்னியாசம் எடுத்து 35 ஆண்டுகள் முடிந்து இப்பதான் 1 வாரம் ஆகுது. பாலிய பருவத்திலேயே சன்னியாசம் எடுத்தவர், பல யாகங்களை பண்ணவர். குருவை அருளோட திருவருள் என்னைக்கும் உங்க இல்லத்துல இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில வளமும் இருக்கட்டும், நலமும் இருக்கட்டும். என்றென்றும் உங்க குலதெய்வமும் உங்க மூதாதையரும் புவனேஸ்வரியினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா இருக்கட்டும். ஜெய் சாய்ராம்.